பிஜேபியோட பி டீம் தான் நாம் தமிழர். நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். இப்படிதான் திமுக காரங்க பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்த அண்ணாமலை பண்ற அட்ராசிட்டிக்கு எப்பவோ தூக்கி உள்ள வச்சிருக்கணும், வெளியே விட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு, அதுலயும் அத்தனை குளறுபடி. அதை எதிர்த்து கேஸ் போடணும், அதுவும் போட மாட்டாங்க. ஏன்னா திமுக காரங்களும் அவங்களும் ஒண்ணு. உண்மையிலேயே பிஜேபி அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சியா இருக்குது அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க, இல்ல கம்ப்ளைண்டாவது ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதனால இதுல இருந்தே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு. அதே மாதிரி தூத்துக்குடியில வந்து கனிமொழி அக்கா போட்டிடுறதுனால அவங்கள எதிர்த்து ஒரு நல்ல கேண்டிடேட் பிஜேபில இருந்து இல்ல. அது மட்டும் இல்லாம சரத்குமார் அவர்கள் போய் கேட்டுக்கிறாரு, எனக்கு தூத்துக்குடியை கொடுங்க, அங்க நாடார் ஓட்டு அதிகம், எனக்கு அந்த நாடார் ஓட்டுகளை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிஜேபி அதை ஒத்துக்காம சரத்குமார் அவர்களுக்கு வேற இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியலையா பிஜேபியோட பி டீம் திமுகவா நாம் தமிழரானு? புரிஞ்சுக்கோங்க மக்களே.